பிரார்த்தனையை நாம் பெரும்பாலும் ஒரு அமைதியான ஆழ்ந்த சிந்தனை தருணமாகவே கருதுகிறோம். கைகளை கூப்பி தலை குனிந்து ஓர் மௌனமான சன்னதியில் இருப்பது. ஆனால் பண்டைய தமிழ் பக்தி மரபில் அந்த பக்தி பொறி கட்டுப்படுத்த முடியாத கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பாக பற்றிக் கொள்ளும். இந்த தீவிரமே 63 நாயன்மார்களால் உருவகப்படுத்தப்படுகிறது. இந்த நபர்கள் மனித நம்பிக்கை அதன் உச்சகட்ட உடைப்பு புள்ளிக்கு தள்ளப்படும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். இது பெரும்பாலும் மரபு சார்ந்த ஒழுக்கத்தை மீறும் செயல்களில் விளைகிறது. அவர்களில் கோட்புலி நாயனாரும் ஒருவர். அவர் அரசருக்கு ஒரு உயர் பதவியில் இருந்த இராணுவ தளபதியாக பணியாற்றிய அதே நேரத்தில் தனது உள்ளூர் ஸ்வேதா கோயிலின் சிக்கலான அன்றாட பணிகளையும் நிர்வகித்து வந்தார். அவரது வாழ்க்கை இறுதியில் இந்த 2 உலகங்களுக்கும் இடையே ஒரு மோதலை ஏற்படுத்தியது. ஒரு மனிதன் தனது சொந்த இரத்த உறவை விட தெய்வீக சபதத்தை தேர்ந்தெடுக்க முடியுமா என்பதை அது சோதித்தது. கோயிலின் அன்றாடச் சடங்குகளை பாதுகாக்க கோட்புலி தானியங்களால் ஒரு உண்மையான கோட்டையை கட்டினார். அவர் ஒரு குறிப்பிட்ட இரட்டை நோக்கத்திற்காக மலை போல் குவிந்திருந்த அவல்களை சேமித்து வைத்தார். கடவுளின் காணிக்கைகள் ஒருபோதும் நிற்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் நெருக்கடியான நேரத்தில் மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு இருப்பை வழங்குவதற்கும் தான் அந்த நோக்கம். பல ஆண்டுகளாக இந்த கடமைகளை சமன் செய்து தன் அரசனுக்காக கொடூரமான இராணுவ படையெடுப்புகளை வழிநடத்திய அவர் பின்னர் திரும்பி வந்து கோயிலின் விவசாய கிடங்குகளை தானியமாக தணிக்கை செய்தார். அந்த கல் சுவர்களுக்குள் இருந்த ஒவ்வொரு புஷலும் கோட்புலியின் ஆன்மீக நேர்மையை பிரதிபலித்தது. இந்த தானியம் அவர் எடுத்த சபதத்தின் மெய்வடிவமாக இருந்தது. மக்களுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான தொடர்பு ஒருபோதும் தடைபடாது என்பதற்கான பௌதிக உத்தரவாதம் அது. அரசன் கோட்புலியை ஒரு தொலைதூரப் போருக்கு அனுப்பிய போது அந்த சோதனை தொடங்கியது. புறப்படுவதற்கு முன் அவர் தன் குடும்பத்தினரை ஒன்று திரட்டி ஒரே ஒரு உறுதியான கட்டளையை மட்டும் அவர்களிடம் விட்டுச் சென்றார். அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து சிவனின் தானியத்தை காக்க வேண்டும் என்பதே அது. அந்த படையெடுப்பு மாதக்கணக்கில் நீடித்தது. தன் வீட்டையும் வளங்களையும் இழந்து தன் கிராமத்தில் மாறிவரும் சூழ்நிலைகளை அறியாமல் கோட்புலி போர்க்களத்திலேயே தங்கிவிட்டார். அப்பகுதியில் ஒரு பேரழிவு பஞ்சம் பரவியது. பயிர்கள் வாடி உள்ளூர் சந்தைகள் காலியான போது கோட்புலியின் குடும்பம் உண்மையான பட்டினியை எதிர்கொண்டது. ஒரு புனிதமான வாக்குறுதிக்கும் உயிர் வாழ வேண்டும் என்ற உள்ளுணர்வுக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட அந்த குடும்பம் கோயில் கோட்டையின் முத்திரையை உடைத்தது. அவர்கள் சிவபெருமானுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த தானியத்தை எடுத்து உண்டனர். அவர்கள் தங்கள் உடல்களை பாதுகாத்துக் கொண்டனர். ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் சமூகத்தில் தங்கள் குடும்பத்தின் இடத்தை வரையறுத்த ஆன்மீக அர்ப்பணிப்பை அவர்கள் துண்டித்தனர். கோட்புலி இறுதியில் போரிலிருந்து திரும்பினான். தன் இல்லத்தை அடைந்ததும் அவன் செய்த முதல் காரியம் கோயிலின் இருப்புகளை பார்வையிட்டு புனித சடங்குகளை மீண்டும் தொடங்குவதே ஆகும். அவன் கோட்டையை காலியாக கண்டான். தானியம் காணாமல் போயிருந்தது. சிவனுக்கான தினசரி காணிக்கைகளும் கைவிடப்பட்டிருந்தன. அவனது சொந்த குடும்பம் தாங்கள் வணங்கிய கடவுளை விட தங்கள் உயிர் பிழைப்பிற்கே முன்னுரிமை அளித்திருந்தது. ஒரு நொடியில் கோட்புலியின் உலகப் பற்றுகள் ஆவியாகின. அவன் தனக்கு முன்னால் இருந்த மக்களை இனி தன் உறவினர்களாக பார்க்கவில்லை. தெய்வீகத்தின் சொத்தை கொள்ளையடித்த திருடர்களாகவே அவன் அவர்களை பார்த்தான். கோட்புலி தன் வாளை உருவி தன் குடும்பத்தினர் அனைவரையும் திட்டமிட்டு கொல்லத் தொடங்கினான். இதை அவன் ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலாக கருதாமல் தெய்வீக நீதியாகவே பார்த்தான். உள்ளூர் கிராமவாசிகள் குழந்தையின் உயிருக்காக மன்றாடிய போதும் தாய்ப்பால் குடிக்கும் ஒரு குழந்தையை கூட விட்டு வைக்க மறுத்து அந்த தளபதி கருணை காட்டவில்லை. அவனது தர்க்கம் வளைந்து கொடுக்காததாக இருந்தது. திருடப்பட்ட தானியத்தை சாப்பிட்ட ஒரு தாயால் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டது. முழு வம்சமும் சீரழிக்கப்பட்டது. இந்த அழிவுதான் சிவன் சொத்து குலநாசம் என்ற தமிழ் பழமொழிக்கு வித்திட்டது. சிவனின் உடைமை வம்சத்தை அழிக்கிறது. இந்த உச்சக்கட்டத்தை பூவுலக பந்தங்கள் எனும் மாயையின் மீதான இறுதி வெற்றியாக இந்நூல் முன்வைக்கிறது. கோட்புலி ஒரு தந்தை மற்றும் கணவன் என்ற தனது அடையாளத்தை வெற்றிகரமாக துறந்து தெய்வீகத்தின் தூய கருவியாக திகழ்ந்தான். மேலோட்டமாக பார்த்தால் அந்த முற்றம் முழுமையான பேரழிவின் காட்சியாக இருந்தது. ஒருவன் ஒரு சபதத்தின் பெயரால் தனது சொந்த பாரம்பரியத்தையே அழித்திருந்தான். இந்த தருணத்தில் சிவபெருமான் வெளிப்பட்டார். அந்த தெய்வம் வன்முறையின் காரணமாக தோன்றவில்லை. மாறாக கோட்புலி தனது இருப்பை விட கோயிலுக்கான தனது கடமைக்கு முன்னுரிமை அளித்து முழுமையான அகங்கார மரண நிலையை அடைந்ததாலேயே தோன்றியது. சிவன் வீழ்ந்த குடும்ப உறுப்பினர்களின் உயிர்களை மீட்டளித்தார். பிறப்பு இறப்பு சுழற்சியை கடந்து அவர்களை நகர்த்தி முக்தி எனும் இறுதி ஆன்மீக விடுதலையை அவர்களுக்கு வழங்கினார். தெய்வீகத்திடம் சரணடைதல் முழுமையானதாக இருக்கும்போது பௌதிக உலகின் விளைவுகள் அருளால் முற்றிலும் மாற்றியமைக்கப்படுகின்றன என்பதை இந்த அற்புத முடிவு உணர்த்துகிறது. கோட்புலி நாயனாரின் சமரசமற்ற நிலைப்பாடு பெரும்பாலான மனிதர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு பக்தி செயலுக்காக நினைவு கூறப்படும். சைவ மதத்தின் 63 முப்பெரும் புனிதர்களில் ஒருவராக அவருக்கு நிரந்தர இடத்தை பெற்றுத்தந்தது. சிவன் சொத்து குலநாசம் என்ற பழமொழி கோயில் செல்வத்தை தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தொடக்கூடாது என்று நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கும் ஒரு நேரடியான தடுப்பாக இன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மரபில் தெய்வீக சொத்து என்பது மனிதர்களின் எந்த ஒரு தேவைக்கான கூற்றுக்கும் அப்பாற்பட்டு
முழுமையான புனித நிலையில் பேணப்படுகிறது என்பதற்கு அது ஒரு தெளிவான நினைவூட்டலாக விளங்குகிறது. கோட்புலியின் மரபு ஒரு கடினமான ஒன்றாகும். உண்மையான பக்தி என்பது எப்போதும் சுகமான பாதை அல்ல. மாறாக அது ஒருவர் பெரிதும் மதிக்கும் அனைத்தையும் முழுமையாக தியாகம் செய்யும் ஒரு பயங்கரமான செயலாகவும் இருக்கக்கூடும் என்று அது கற்பிக்கிறது.